பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் மேற்கொள்கின்ற இந்த பயணம் விசுவாசத்தின் பயணம், யாத்திரை, விண்ணகத்தை நோக்கி செல்கின்ற பயணம் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் இந்த ஆண்டு வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக செல்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த பாத யாத்திரைக்கு உங்களை அழைத்த இறைவன் தேவன்னையினுடைய திருத்தலத்தை நாடி செல்ல இருக்கின்றீர்கள். இந்த வழி பயணத்திலே தேவன்னையினுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வானதூதர்கள், காவல் சமணசுக்கள் உங்களோடு பயணம் மேற்கொண்டு உங்களை வழி நடத்துவார்களாக. இந்த விசுவாச பயணத்திலே நீங்கள் இறைவனுடைய வல்லமையும் ஆசீரையும் நிறைவாக பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்காக ஜெபித்து வழி அனுப்புகின்றோம். இறை ஆசீர், இறை அருள் உங்கள் பயணத்திலே நிறைவாக இருப்பதாக. ஆமேன். தந்தனத்தான தந்தனத்தான கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. வேலை நகருக்கு நாங்கள் யாத்திரை போறோமே, அன்னை என் தாய் மரியே ஆறுதலை தாமரியே, அன்னை என் தாய் மரியே ஆறுதலை தாமரியே. கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. யாத்திரை செல்வதற்கு ஒரு மனதாய் முடிவெடுத்தோம், சொந்த பந்தம் அனைவருக்கும் செய்தியினை சொல்லிவிட்டோம். யாத்திரை செல்வதற்கு ஒரு மனதாய் முடிவெடுத்தோம், சொந்த பந்தம் அனைவருக்கும் செய்தியினை சொல்லிவிட்டோம். சகாய அன்னையோட திருத்தலத்தில் கூடி நின்றோம், சகாய அன்னையோட திருத்தலத்தில் கூடி நின்றோம். சாந்தோமின் வழியாக அடையாறில் பூசை கண்டோம், சாந்தோமின் வழியாக அடையாறில் பூசை கண்டோம். கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. சொத்து சுகம் எனக்கு தேவையில்லை தாய் மரியே, சென்று வரும் வரையில் காத்தருளும் மாமரியே. சொத்து சுகம் எனக்கு தேவையில்லை தாய் மரியே, சென்று வரும் வரையில் காத்தருளும் மாமரியே. கிண்டியின் வழியாக மீனம்பாக்கம் வந்தடைந்தோம், கிண்டியின் வழியாக மீனம்பாக்கம் வந்தடைந்தோம். மறைமலை நகருக்குள்ளே மகிழ்ச்சியாக ஓய்வெடுத்தோம், மறைமலை நகருக்குள்ளே மகிழ்ச்சியாக ஓய்வெடுத்தோம். கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. சூரியன் உதித்திடாத
அணிந்ததினால் குறையவில்லை வேகமம்மா. சூரியன் உதித்திடாத குளிரும் காலை நேரமம்மா. காவி அணிந்ததினால் குறையவில்லை வேகமம்மா. சென்னையை அடுத்திருந்த செங்கல்பட்டு வந்ததம்மா. சென்னையை அடுத்திருந்த செங்கல்பட்டு வந்ததம்மா. ஜெபம் சொல்லி நடந்து வந்தோம் மதுராந்தகம் தெரிந்ததம்மா. ஜெபம் சொல்லி நடந்து வந்தோம் மதுராந்தகம் தெரிந்ததம்மா. கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. மாலை வரும் முன்னே மரக்காண வந்தடைந்தோம். மாமரி உன்னை காண மகிழ்ச்சியுடன் நடந்து வந்தோம். மாலை வரும் முன்னே மரக்காண வந்தடைந்தோம். மாமரி உன்னை காண மகிழ்ச்சியுடன் நடந்து வந்தோம். கடற்கரை சாலை வழி வந்தவருடன் கலந்து விட்டோம். கடற்கரை சாலை வழி வந்தவருடன் கலந்து விட்டோம். காலையில் எழுந்து அந்த பாண்டி எல்லையை கடந்து விட்டோம். காலையில் எழுந்து அந்த பாண்டி எல்லையை கடந்து விட்டோம். கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. அரியாங்குப்பத்திலே அளவில்லாத ஆனந்தமாம். கடலூரை கடந்ததினால் புவனகிரி வந்ததம்மா. அரியாங்குப்பத்திலே அளவில்லாத ஆனந்தமாம். கடலூரை கடந்ததினால் புவனகிரி வந்ததம்மா. சிதம்பரம் ஊருக்குள்ளே சீக்கிரமா நுழைந்து விட்டோம். சிதம்பரம் ஊருக்குள்ளே சீக்கிரமா நுழைந்து விட்டோம். சிதம்பரம் அடுத்து வந்த சீர்காழியில் ஓய்வெடுத்தோம். சிதம்பரம் அடுத்து வந்த சீர்காழியில் ஓய்வெடுத்தோம். கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. நள்ளிரவு நேரத்திலே சீர்காழியில் கிளம்பி விட்டோம். காரைக்கால் வழியாக நாகூர் வந்தடைந்தோம். நள்ளிரவு நேரத்திலே சீர்காழியில் கிளம்பி விட்டோம். காரைக்கால் வழியாக நாகூர் வந்தடைந்தோம். மாதரிஷி மாதாவை நாகையிலே வேண்டிக் கொண்டோம். மாதரிஷி மாதாவை நாகையிலே வேண்டிக் கொண்டோம். நீலவண்ண கடலோரம் வேளாங்கண்ணிக்கு நடந்து வந்தோம். நீலவண்ண கடலோரம் வேளாங்கண்ணிக்கு நடந்து வந்தோம். கேளம்மா தாய் மரியம்மா, கேளம்மா தாய் மரியம்மா. அலைகளை கண்டதுமே அளவில்லாத ஆனந்தமாம். அன்னார்ந்து பார்த்ததினால் அன்னை கோயில் தெரிந்ததம்மா. அலைகளை கண்டதுமே அளவில்லாத ஆனந்தமாம்.
அன்னார்ந்து பார்த்ததினால் அன்னை கோயில் தெரிந்ததம்மா. வியாகுலமா மரியை வணங்கி வந்த நேரம் அம்மா, வியாகுலமா மரியை வணங்கி வந்த நேரம் அம்மா. வெண்ணிற கொடி அந்த நீலவானில் பறந்ததம்மா, அன்னையை கண்டதும் எங்கள் யாத்திரையோ முடிந்ததம்மா. கேளம்மா தாய் மரியம்மா, 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 கேளம்மா தாய் மரியம்மா. உலக மீட்பர் இயேசுவின் தாய் உலகத்தின் பல பகுதிகளிலும் தன் சுயரூபத்தை மக்கள் முன் தோற்றுவித்து இறைவனின் ஆசிரையும் தன்னுடைய ஆசிரையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி காட்சி தந்த வண்ணம் உள்ளனர். அப்படியான ஒரு நிகழ்வு தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள வேளாங்கண்ணியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பால்கார சிறுவனுக்கும் மோர் விற்று கொண்டிருந்த கால் நடக்க இயலாத ஜப்பானிக்கும் கடல் சீற்றத்தால் கடலில் மூழ்கும் நிலையில் இருந்த கப்பலை காப்பாற்றி கரை சேர்த்து உயிர் பிழைக்க செய்ததும் 3 நினைவு சிகரமான காரியங்களை அன்னை இந்த வேலைமா நகரிலே நிகழ்த்தி அதன் நன்றியாக அன்னைக்கு ஒரு சிறு ஆலயத்தையும் எழுப்பும்படி சொல்லி அங்கே உயிரோடும் ஆசை நிறைந்த அரவணைப்போடும் ஆரோக்கியத்தை நிறைவாய் பொழியும் கருணையோடும் குடியமர்ந்தாள் நம் அன்னை. அத்தாய் தான் தோன்றிய போது முடவனுக்கு நடக்கும் ஆற்றலை கொடுத்து நோயிலிருந்து விடுப்பு செய்ததால் அத்தாயை புனித ஆரோக்கிய அன்னை என்று அழைத்து மகிழ்கின்றோம். வேலைமா நகரிலே குடிகொண்டதால் வேளாங்கண்ணி அன்னை என்றும் அழைத்தும் மகிழ்கின்றோம். இந்த தாய் உயிருள்ள தாயாகவும் அவரின் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கும் கேட்கின்ற வரம் தந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாள். இந்த தாயை வந்து தரிசித்து எண்ணற்ற சுகங்களையும் கண்டு தன் வாழ்க்கையில் வெற்றி கனியை பெற்று செல்ல உலக நாடுகளில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் இத்திருத்தலத்தை நோக்கி தினம் தினம் லட்சக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். பத்து வருடங்களுக்கு மேலாக நடைப்பயணம் மேற்கொள்ளும் இந்த குழுவின் நபர் ஒருவர் கூறுகையில், நாங்கள் சென்னை காசிமேடு குழந்தை திரேசம்மாள் பங்குலேருந்து வரோம். இது எங்களுக்கு 16வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் வரும்போது மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குது. நாங்கள் என்ன வேண்டிக்கிறது எல்லாமே எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. கால் வலியும் தெரியல. 16 வருஷமாக நான் வந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கால் வலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதம் எனக்கு உறுதுணையாகவும் கூடவும் எப்போவுமே இருக்காங்க. இந்த வருஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல குழந்தை பிறகு அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணுன்றதுக்காகவும் ஒரு சகோதரி ஒருத்தர் அவங்களோட வேண்டுதல் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வேண்டுதலுக்காகவும் இந்த நடப்பயணமாக நான் போயிட்டுருக்கேன். இந்த வருஷம் வீட்டில் இருக்க குறைகளும் கஷ்டங்கள் எது ஒன்று சொன்னாலும் அந்த மாதம் உடனே நிறைவேற்றி கொடுக்குறாங்க. எந்த ஒரு கஷ்டன்றது எங்களுக்கு இது வரைக்கும் கேரள இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சது எதுவாலுமே வெற்றிகரமாக நடந்திருக்கு. நான் 2004 நடந்து வரேன். இது எதுக்காக என்ன இந்த நடப்பயணம்னா, என்னுடைய மகனுக்காக. அவன் ரொம்ப பேச முடியாமல் இருந்தான். அவனுக்கு இந்த நடந்த பயணத்தை தொடங்குனதுலேருந்து அவன் இப்போது நல்லா பேச தொடங்குறான். இப்போ ஸ்கூல்லேயே நல்லா டாப்பு இதில் வரான். நான் 13 வருஷமாக இந்த நடப்பயணத்தை தொடர்ந்து இருக்கிறேன். மரியே வாழ்க. நான் கொம்பாக்கம் வில்லியனூர் சைட்லேருந்து வரேன். கடந்த 21 ஆண்டுகளாக நான் நடந்து வரேன். என்னோட இந்த வேண்டுதல் என் தாய் தகப்பன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் வேண்டின இந்த திருப்பயணத்தை ஏற்றுக்கிறேன். நாங்கள் வர இந்த யாத்திரையால் பயணத்தினால வேளாங்கண்ணிக்கு நாங்கள் நடந்து போகிற ஒவ்வொருவரும் வழியில் எங்களுக்கு உணவு, தங்க இட வசதி, குளிக்க எல்லாமே வசதி பண்ணி கொடுக்குறா. மரியன்னையனோட ஆறுதல்னாலும் அவங்களுடைய அருள்னாலும் எல்லாருமே எங்களுக்கு அந்த உதவி செய்கிறாங்க. நான் 21 வருஷமாக போகிறதுனால நாங்கள் வர வழியில் ஒவ்வொரு ஆலயத்தையும் தேவாலயத்தையும் நாங்கள் தொழுதுட்டு வணங்கிட்டு தான் போகிறோம்.
இப்படி அன்னையின் திருத்தலத்திற்கு வாகனங்கள் வழியாக வந்த மக்கள் அன்னையின் மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கையால் தான் பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி சொல்லவும், இன்னும் அநேக வரங்களை பெற்று செல்லவும் தன்னையே அர்ப்பணித்து உபவாசமிருந்து தாங்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து அன்னையின் திருத்தலத்தை நோக்கி நடைப்பயணமாக வந்து நம் அன்னைக்கு நன்றி சொல்ல துணிந்தார்கள். அதையும் செய்தார்கள். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவியதோடு காலப்போக்கில் தென்னிந்தியாவில் உள்ள பல ஊர்களிலிருந்து நடைப்பயணமாக வரும் நிலை உருவாகியது. என் பேர் ஏழுமலை. எனக்கு பிக்ஸு கை கால் உயிர்ந்தது, ரைட் ஹேண்ட் சைடு. எனக்கு வாய் கோணியாக போச்சு. அந்த அம்மா எனக்கு ரொம்ப அற்புதம் கொடுத்தாங்க. ஐசி வார்டிலலாம் இருந்தேன். நான் செத்துட்டேன்னு தான் சொல்லி வீட்டாண்ட இதெல்லாம் பண்ணிட்டாங்க. திருப்பி அப்பயும் நான் மீண்டும் நடந்து வந்துட்டு காரைக்காலில் எனக்கு அதேமாரி பிக்ஸு வந்தது. நான் எனக்கு தெரியாது. தெரிஞ்சும் அவங்க யாரும் எனக்கு பக்கத்தில் யாரும் சொல்லவில்லை. அப்பயும் ஏந்து நடந்துட்டு நானும் இனிமேல் சாவர வரையிலையும் அந்த அம்மா சன்னதிக்கு வரேன்ட்டு வேண்டிக் கொண்டேன். 24வது வருஷம் இது. பர்மாவிலிருந்து தன் தாய்நாடு இந்தியாவிற்கு மீண்டும் வந்து குடியேறிய மக்கள் பர்மிய நாட்டிலே தனக்கு என பாதுகாவலியாக அன்னை புனித ஆரோக்கிய தாயை கொண்டிருந்ததால் அவர்கள் இந்தியாவில் சொந்தங்களை இழந்து சொத்துக்களை இழந்து காலத்தின் கட்டாயத்தால் சென்னையில் குடியேறிய போது கண்ணீரோடும் தயக்கத்தோடும் எப்படி வாழப்போகின்றோம் என்ற எண்ணத்தோடும் அன்னையிடம் மன்றாடி கேட்டதன் பயனாக வியாசர்பாடியில் சலேசிய அருத்தந்தையர்களால் கௌரவிக்கப்பட்டு அன்னையின் பக்தர்கள் கண்ணீரை நாங்கள் துடைக்காவிட்டால் யார் துடைப்பார் என்று கூறி கண்ணீரோடு இருந்த மக்கள் குடியேற அக்குருக்கள் உதவி செய்து அமர்த்தினார்கள். கோவில் இல்லாத ஓர் ஊரிலே குடியேற்கலாகாது என்ற சிந்தனைப்படி தங்கள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி தங்கள் வேலைகளை பல நல்லவர்கள் மூலமாக நிறைவு செய்த அன்பு தாய் புனித ஆரோக்கிய அன்னையின் பெயரிலே ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கு அன்னையை உயிரோடு குடியமர்த்தி அன்றாடம் ஆசீர் பெற்று மகிழ்ந்தார்கள். அப்போதுதான் நம் அன்னை காட்சி தந்த இடமான வேளாங்கண்ணிக்கு வாகனங்களில் சென்று நன்றியை செலுத்தினார்கள். பிறகு காலப்போக்கில் வேளாங்கண்ணிக்கு நன்றி சொல்ல வாகனங்களில் சென்று வந்த இந்த மக்களில் ஒரு சிலர் அத்தாயின் அன்பிற்கு நன்றி கூற சென்னையிலிருந்து நடைப்பயணமாக செல்ல முடிவு செய்து சென்று வந்தார்கள். தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து பல மக்களும் நடைப்பயணம் செல்ல தொடங்கினர். இப்பழக்கம் நாளடைவில் ஒரு பெரிய பக்தி முயற்சியாக மாறி பல லட்சம் மக்கள் அன்னைக்கு நன்றி சொல்ல சென்று ஆசீரையும் பெற்று வருகிறார்கள். அன்னையை நோக்கி ஒரு திருப்பயணம். அன்னையின் பக்தர்களாகிய நாங்கள் கடந்த 20 வருடங்களாக இத்திருத்தலத்திலிருந்து வேலை நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செல்லும் வழியில் அன்னையின் புகழ் பாடி எங்களின் மன்றாட்டுக்களை அவரது பாதத்தில் வைத்து வேண்டி செல்கின்றோம். எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் நகர் சுற்றுமுள்ளவர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டி இந்த பயணத்தை தொடங்கி செல்கின்றோம். அன்னையின் அருளால் இதுவரையிலும் நாங்கள் நல்ல முறையில் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கே புகழ். நடந்து செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உபாதைகள், உடல் வலிகள், மனசோர்வு, தனிமை, இவைகள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுடைய மன வலிமையை எங்களுக்கு ஆரோக்கிய தாய் அவர்கள் தான் எங்களுக்கு வழங்குகின்றார்கள். அந்த ஆரோக்கிய தாயின் அருளால் தான் நாங்கள் அனைவரும் நடந்து செல்கின்றோம். இந்த நடந்து செல்கின்ற ஒரு வழியிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனையிலும் எங்களுக்கு கூடிய தாங்கிக் கூட சக்தியை அந்த தாயும் அவரது மகனுமான இயேசுநாதரும் தான் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நடைப்பயணம் நடப்பது நாங்கள் அல்ல, எங்களை ஆண்டவர் தான் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை இதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். இந்த நடைப்பயணத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்துகின்ற தாய் மரியாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்படியாக ஆண்டுதோறும் வந்த மக்கள் அன்னையின் பிறப்பு விழா 29/8 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி 8/9 அன்று நிறைவு பெறுவதை மனதில் நிறுத்தி பலர் கொடியேற்றத்திற்கு வேளாங்கண்ணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஏறக்குறைய 10 நாட்களுக்கு முன்பாக இப்பயணத்தை துவங்குகிறார்கள். அதில் சென்னையிலிருந்து புறப்படும் மக்கள் 18, 19, 20 என்று 3 பிரிவுகளாக உருவாகி அந்தந்த தேதிகளில் காலை திருப்பலியோடு தங்கள் பயணத்தை துவங்குவார்கள்.
சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வழியாக பாண்டியை நோக்கி சிலரும், மரக்காணம் வழியாக பாண்டியை நோக்கி செல்லும் சிலரும் ஒன்றாக சேர்ந்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி, காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணி செல்வர். இவர்கள் செல்லும் வழியெல்லாம் அன்னையின் ஜெபமாலை சொல்லியும், மரியே வாழ்க என்று சொல்லியும் அன்னையின் பாட்டும் பாடி செல்வர். பல இன்னல்கள், கஷ்டங்களை சந்திக்கும் இவர்கள் அதையெல்லாம் அன்னைக்காக ஏற்றுக்கொண்டு பயணிப்பார்கள். அதிலும் ஒரு அன்னையை சுமந்து செல்பவர்கள் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேர்களை தோளில் சுமந்தும், ஆட்டோ, கார் போன்ற வாகனங்களில் மீது வைத்தும் இழுத்து செல்வர். சார், என் பேர் ஆனந்த்ராஜ். நாங்கள் 9வது வருஷமாக வரோம். வருஷம் இந்த தேர் ரெடி பண்ணிட்டு வரோம். முதல் சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி போயிட்டு வரோம். எங்கள் கூட எப்பயுமே ஒரு 25-30 பேர் வருவாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் ஒரு 19 வருஷம் 20 வருஷம் போல் வராங்க. இது எங்களுக்கு போயிட்டு வரதால எங்களுக்கு மாதா இதில் எங்களுக்கு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் இதை தொடர்ந்து வருஷம் இதை நாங்கள் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த தடவை வந்தோடனே ஃபஸ்ட் டைம் வந்தோடனே நான் போனோடனே எனக்கு ஆட்டோ லோன் கிடச்சிது. லோன் கிடச்சி ஆட்டோ வாங்கினோம். அடுத்த வருஷம் போகும்போது ஆட்டோ ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ரெடி ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேரேஜ் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் மேல் நான் வளர ஆரம்பித்தேன். என் கூட இருக்கிறவங்களும் நிறைய பேர் நல்லது நடந்திருக்கு. அதை நம்பி இப்போயும் புதுசாக இப்போ ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இது மாதிரி வருஷம் எங்கள் கூட எப்படியும் 4 பேர் 5 பேர் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நல்லபடியாக நடக்குது. அதனால் இன்னமும் எங்களால் நடக்க முடிகிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு தான் இருப்போம். வழியெங்கும் அந்தந்த ஊர்களில் தண்ணீர், மோர், உணவு போன்றவற்றை பாத யாத்திரை செல்பவர்களுக்கு கொடுப்பர். அப்படி பயணிக்கின்ற வழிகளில் சீர்காழி டு காரைக்கால் என்பது ஒரு சவால் நிறைந்த பகுதி. அப்பகுதியில் மட்டும் குடிக்க தண்ணீர், உண்ண உணவு, ஓய்வெடுக்க வசதிகள் என எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனம் போல இருக்கும். அதன் வழியே செல்லும் வடசென்னை சாஸ்திரி நகரை சேர்ந்த பாத யாத்திரை குழு நண்பர்கள் அன்னையின் பக்தர்கள் படும் துன்பத்தை கண்டு கண் கலங்கி, ஏன் அன்னையின் பக்தர்களுக்கு நாம் உதவலாமே என்று ஒரு சிலர் சொன்ன ஆலோசனைப்படி பல நண்பர்களை ஒன்று கூட்டி அனைவரும் ஒரு தொகையை ஒன்று திரட்டி புனித ஆரோக்கிய அன்னை சமூக கூடம் என்று ஒரு அழகிய மண்டபத்தை திறந்து வைத்தனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகம் வருவதால் அவர்கள் இயற்கை உபாதைகளை கழித்திடவும், குளிக்கவும், ஓய்வு எடுக்கவும், மேலும் பல வசதிகளையும் செய்திருக்கின்றனர். காலை, மதியம், இரவு என 3 வேளையும் அவ்வழியாக வரும் அனைத்து பக்தர்களுக்கு உணவளித்தார்கள். அதோடு பாத யாத்திரை மேற்கொள்ளும் அனைவருக்கும் இலவச மருத்துவ முகாம் நடத்தினர். இதில் பிபி, சுகர், கை கால் வலிக்கு தேவையான அனைத்து மருந்துகளையும் இலவசமாக வழங்கினர். இந்த சமூக நலக்கூடத்தை பற்றியும் அன்னதானத்தையும் வெளியே எழுப்பியிருக்கும் அன்னை கெபியை பற்றியும் அக்குழுவை சேர்ந்த நண்பர் கூறுகையில், என் பெயர் எஸ். மார்ட்டின். புனித ஆரோக்கிய அன்னை நடைபயண அன்னதான குழுவின் பொருளாளராக இருந்து எனது பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய இந்த அமைப்பிலே உள்ள ஒரு 18 சகோதரர்கள் 17 வருடங்களாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நானும் எனது நடைபயணத்தை அன்னையின் திருத்தலம் நோக்கி சென்றேன். அப்பொழுது அந்த குழுவிலே உள்ள நண்பர்கள், நடைபயணமாக வர்றவங்களுக்கு பல சோதனைகள், கஷ்டங்கள் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பூம்புகார் ஆர்ச்சை தாண்டி இந்த பக்கம் வரும்பொழுது ஒரு தங்குவதற்கு இடமில்லை, காசு கொடுத்தாலும் உணவு கிடைக்கவில்லை. அதனால் அன்னையின் பக்தர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். நாம் ஏதாவது இந்த அன்னையின் பக்தர்களுக்கு செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று, உடன் இருக்கிறோம் என்று உறுதி கூறினார்கள். 7 வருடங்களுக்கு முன்னால் இந்த அமைப்பை நாங்கள் தொடங்கினோம். முதல் வருடம் சீர்காழியில் உணவு தயாரித்து 750 பேருக்கு காலையிலும் மதியம் 750 பேருக்கும் ஆக்கூர் என்ற கிராமத்தில் வைத்து சாப்பாடு கொடுத்தோம். அதன் பிறகு வருடம் இதை நாம் சிறப்பாக இன்னும் அதிகமாக பக்தர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உறுதியெடுத்து நான் எனது நண்பர்களிடம் கூறினேன். வருடம் நாம் ஒவ்வொரு வருடம் காசு கேட்டால் 1 வருடம் சந்தோஷமாக கொடுப்பார்கள், 2 வருடம் சந்தோஷமாக கொடுப்பார்கள், அடுத்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்க.
அதனால் நம்ம ஒரு அமௌண்ட்டை நிர்ணயம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்னு நண்பர்கள்ட்ட சொன்னேன். அப்போ எல்லாருமே நான் போய் கேட்ட எல்லா நண்பர்களும் சரிண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லி 10,000 நம்ம போட்டு இந்த அமைப்பை உருவாக்குவோம் என்று பேசி முடிவெடுத்து எனது நண்பர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி இந்த அமைப்பை உருவாக்கினோம். கடந்த 7 வருடங்களாக ஏறக்குறைய 25ஆம் தேதி இரவு ஆக்கூர் முக்குட்டில் மண்டபம் பிடித்து சமைத்து நாங்கள் சென்னையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 சகோதரர்கள் இங்கு வந்து உணவு தயாரித்து இந்த அன்னையின் பக்தர்களுக்கு 25ஆம் தேதி இரவு 1500 பேருக்கும் 26ஆம் தேதி விடியற்காலை 1 மணிக்கு எந்திரித்து நடப்பாங்க. அப்போ டீ கடை இருக்காது. நாங்கள் அதை பார்த்துட்டு ஒரு வருஷம் 2வது வருஷம் முடிவெடுத்தோம். இந்த அன்னையின் பக்தர்களுக்கு காலையில் சுறுசுறுப்பாக போகணும், அன்னையை நோக்கி ஜெபித்து கொண்டும் பாடிக்கொண்டும் அவங்க சுறுசுறுப்பாக போகணும். அதனால் அவர்களுக்கு நாம் ஏறக்குறைய 5000 பேருக்கு வருடம் டீ வழங்கி கொண்டிருக்கிறோம். 26ஆம் தேதி காலையில் 5000 பேருக்கு டிஃபன் கொடுக்கின்றோம். அதேபோல் மதியம் ஆக்கூரில் 3000 பேருக்கும் தில்லையடி வள்ளியம்மை ஆர்ச்சில் 10,000 பேருக்கு அன்று மட்டும் உணவளிக்கின்றோம். அதேபோல் அன்னையின் பக்தர்கள் தங்குவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டதை அறிந்த நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவெடுத்து எந்த இடம் பக்தர்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது, மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு திருமலை நகர் என்ற அந்த கிராமத்திலே ஏறக்குறைய 9,600 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை 5 வருடங்களுக்கு முன்னால் வாங்கி போட்டு இந்த வருடம் பக்தர்கள் அன்னையின் திருத்தலத்தை நோக்கி செல்வதற்கு முன்னால் நாம் இதை கட்டி பக்தர்களின் வசதிக்காக இதை நாம் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டின் வழியாக 15/5/2017 அன்று இந்த இடத்திற்கு பூஜை போட்டு ஏறக்குறைய 3.5 மாதங்களில் இந்த பணியை முக்கால்வாசி முடித்து விட்டோம். 25ஆம் தேதி தஞ்சை உயர்மறை மாவட்டத்தின் பங்கு தந்தையர்கள் 5 பேர் நாங்கள் அழகாக கட்டியிருக்கின்ற திருக்குடும்பத்தை நினைவுபடுத்துகின்ற விதமாக கட்டியிருக்கின்ற இந்த கெபியை ஆசீர்வதித்து அன்னை வேளாங்கண்ணி சமூக கூடம் என்ற இந்த அரங்கையும் ஆசீர்வதித்து இங்கு வந்த பக்தர்கள் எல்லோருக்கும் இறைபக்தியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் திருப்பலியை நிறைவேற்றி இதை திறந்து வைத்தார்கள். நாங்கள் அன்னையின் பக்தர்களுக்காக செய்தாலும் இன்று நான் உங்கள் முன்னே அன்னை மதர் தெரேசா உருவம் தாங்கிய இந்த சுரூபத்தின் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அன்னை தெரேசா எவ்வாறு தன்னுடைய செயல்பாட்டினால் இந்த மக்கள் மனதில் இடம் பிடித்தார்களோ அதேபோல் நாமும் இவ்வுலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த சில நல்ல காரியங்களை நம் நண்பர்களை ஒன்று கூட்டி செய்ய வேண்டும் என்ற மதர் தெரேசாவை முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் மனதிலே ஒரு ஆழமான அன்பை மதர் தெரேசாவை மேல் வைத்திருக்கிறபடியினாலும் அதேபோல் நாங்கள் 26ஆம் தேதி அதிகமாக பக்தர்களுக்கு உணவு வழங்குகின்ற நாள் எங்களுக்கே தெரியாது. முதல் வருடம் அன்று 26ஆம் தேதி அன்னையின் பிறந்த தினம் என்பது, மறுவருடம்தான் எங்களுக்கே தெரிகின்றது நாம் பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல காரியம் மதர் தெரேசா பிறந்த நாள் அன்று செய்கிறோம் என்று. அது எங்களுக்கு இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகின்றது. இந்த அன்னை வேளாங்கண்ணி சமூக கூடத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மண்டபத்திற்கு முன்னால் அன்னையின் திருவுருவம் தாங்கிய கெபியையும் அதன் மேல் திரு இருதய ஆண்டவர் உள்ள சுரூபத்தையும் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். எங்களுக்காக இந்த மண்டப பணியை செய்து கொடுத்த கணேசன் மேஸ்திரி அவர்கள் இன்னும் ஒரு சுரூபம் உயரமாக வைத்தால் இதனுடைய அமைப்பு ஆலய அமைப்பு போல் இருக்கும், நான் உங்களுக்கு செய்து தருகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் என்று எங்களிடம் கூறினார். திருக்குடும்பத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இதை பார்க்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளத்திலே திருக்குடும்பம் ஞாபகம் வர வேண்டும், அதன் மூலம் அவர்கள் குடும்பத்திலே பக்திகள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த
உயரிய சிந்தனையில் இந்த கிராமத்தை சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களும் இந்த சர்ச்சு எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இந்த சர்ச்சு வந்ததுனால இந்த கிராமத்துக்கே பெருமை, எங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று இதை ஒரு ஆலயமாகவே நினைத்து இந்த மக்கள் எண்ணத் தொடங்கிவிட்டார்கள். அது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இறைவனின் ஆசீர்வாதத்தால் இந்த இடத்திலே ஒரு அழகான இவ்வளவு உயரமான அன்னையின் திருவுருவம் தாங்கிய புனித சூசையப்பரின் திருவுருவம் தாங்கிய திரு இருதய ஆண்டவர் திருவுருவம் தாங்கிய இந்த கெபி அமையப்பட்டிருக்கிறது. அதேபோல் மிக உயரமாக அன்னை வேளாங்கண்ணி சமூக கூடமும் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அரங்கை வருடம் இந்த பகுதியை கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் எங்கள் அமைப்பு அர்ப்பணித்திருக்கின்றது. நான் 10 வருஷமாக இங்கே மாதா கிட்ட பாத யாத்திரையாக நடந்து வரேன். வரும்போது குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இங்கே வருவோம். எஸ்பெஷலி இங்கே கொள்ளிடம் சீர்காழி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கேருந்து இங்கே ஆக்கூர் முட்டு வரலைக்கும் வரும்போதெலாம் இந்த இடத்துல சென்னையில் வியாசார்பாடி சாஸ்திரி நகரில் இருக்கிற அன்னை ஆரோக்கிய மாதா பாத யாத்திரை அன்னதான குழு இருக்காங்க. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் பார்த்தேன். அந்த பேனர் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தாக்கா பெரிய ஒரு மண்டபம் கட்டி எங்களுக்காகவே குளிக்கிறதுக்கும் அன்னதானமும் இங்கே முக்கியமாக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். இந்த 10 வருஷத்தில் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி எங்களுக்காகவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து திருக்கோவிலூர் வட்டம் நெடுங்குப்பட்டு கிராமத்தில் வசிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதா கிட்ட வந்து நான் வந்து எல்லோரும் மாதிரி நான் வந்து ரொம்ப இதுவெல்லாம் இல்லை. நான் ஒரு நாள் மன கஷ்டத்தில் நான் வந்து கோயிலில் போய் உக்காந்துட்டு இருந்தேன். எங்கள் ஊர் ஆலயத்தில் உக்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் நினச்சேன், நம்ம மட்டும் சும்மா சுற்றிட்டு இருக்கோமே, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சிஆர்பிஎஃப்ன்ற ஒரு படைபாலத்திலேருந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்தேன். அப்போது அந்த அப்ளிகேஷன் போடும்போது நான் நினச்சேன், மாதாவை நினச்சிக்கிட்டு தான் போட்டேன், எனக்கு இந்த வருஷத்தில் வேலை கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக வந்து நடந்து வருவேன். அது மாதிரி நான் நினச்சிட்டு நான் ஒரு இதுவாக தான் நினச்சேன். சரி எல்லோரும் சொல்கிறாங்களே மாதாவை பற்றி அது எல்லாம் நடக்கும் அது சொன்னால், நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போட்டேன், நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சேன். ஆனால் அந்த மாதா வந்து பார்த்திங்கனாக்கா நான் போட்ட 3ஆவது மாதமே எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வந்துருச்சு. நானே எதிர்பார்க்கல நான் வந்து செலக்ட் ஆவேன், அவ்வளோ பேர் ஒரு இதுவில். அதனால் வந்து நான் அதனால் மாதாவுடைய கருணையும் மாதாவுடைய கிருபையும் அப்போ தான் நான் உணர்ந்தேன். காரைக்கால் நாகப்பட்டினம் வழியாக வந்த நம் அன்னையின் பக்தர்கள் மாதரசி ஆலயத்தில் ஓய்வு எடுத்து பின்னர் வேளாங்கண்ணி நோக்கி செல்கின்றனர். நாங்கள் ஒரு 40 பேர் வந்துக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். இதோட நாங்கள் இந்த வருஷத்தோட நாங்கள் 6வது வருஷம் நாங்கள் வரோம். ஒருத்தரும் இப்போ 8 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் அதுமாரி வந்துருக்குறாங்க. மாதா மேலே நாங்கள் ஒரு நம்பிக்கை வச்சு நாங்கள் எல்லாம் போயின்னு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே எல்லாம் நல்லது தான் நடந்துன்னுக்குது. எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் நினச்சது நடந்துன்னுக்குது. ஒரு வருஷம் நாங்கள் போயின்னு தான் இருப்போம். எங்கள் வாழ்நாள் மூலம் நாங்கள் உயிர் இருக்கிற சக்தி வரைக்கும் நாங்கள் போயின்னு தான் இருப்போம். மரியா வாழ்க. நாங்கள் வருஷம் நடைப்பயணமாக வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வருஷம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நான் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் லீவு கேட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லீவே தரமாட்டாங்க. எப்படின்னா நான் இதுக்கோசமே இந்த கோயிலுக்கு போகிறதுக்கோசமே வந்து பார்த்திங்கன்னா லீவே போடாமல் போய் 3 மாதம் 4 மாதமாக லீவே போடாமல் போய் தொடர்ந்து இப்போ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் லீவு கேட்டு எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் இந்த லீவை எடுத்துக்கின்னு வேளாங்கண்ணி மாதாவுக்கோசம் நடைபயணமாக நாங்கள் போகிறோம். பலர் சென்னை, பாண்டிச்சேரி போன்ற ஊர்களிலிருந்து கிளம்பும் மத்தியில் ஒரு சிலர் 28ஆம் தேதி காரைக்காலிலிருந்து நடைப்பயணம் மேற்கொள்கின்றனர். அதனை பற்றி நம்மிடம் எடுத்துரைக்கும் நண்பர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நாங்கள் எல்லாம் இந்த சாஸ்திரி நகர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலிருந்து ஒரு சில ஆண்டுகளாக இங்கிருந்து சென்னையிலிருந்து நடைப்பயணமாக வேளாங்கண்ணியை நோக்கி பயணித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தொழில் நிலையின் காரணமாக நாங்கள் காரைக்காலிலிருந்து ஒரு நாள் நடைப்பயணமாக தற்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால்
இதனுடைய பலன்கள் ஏராளம் ஏராளம். இங்கு சென்னையிலிருந்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு சில நாட்களிலே சிறப்பாக ஜெபித்து கொண்டு செல்லுவோம். ஆனால் நாங்கள் சோர்வுற்று கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களை தாங்கி அழைத்து கொண்டு செல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை மரியே வாழ்க என்ற வார்த்தை தான். எந்த துன்பங்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் நாங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க என்று சொல்லி இந்த பயணத்தை சிறப்பாக நாங்கள் செய்வோம். சென்னையிலிருந்து அநேகர் 10 நாட்கள் எல்லாம் நடந்து செல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் 8 நாட்கள் சென்னையிலிருந்து நடந்து காரைக்காலுக்கு 7வது நாள் சென்று விடுவார்கள். எங்களை போன்ற ஒரு சிலர்கள் எல்லாம் தொழில் நிமித்தமாக 7வது நாள் காரைக்கால் வரையிலும் நாங்கள் வண்டியிலே சென்று அங்கிருந்து அவர்களோடு இணைந்து வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். அங்கு சென்று அன்னையினுடைய கொடியேற்றத்தை சிறப்பாக கண்டு அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் சென்னைக்கு திரும்புவோம். பல இன்னல்களை கடந்து வேளாங்கண்ணி சென்றடைந்த பக்தர்கள் அன்னையின் கொடியேற்றத்திற்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் நாம் தொடர்பு கொண்டபோது, தாத்தா காலத்துலேருந்து கோயில் வந்துட்டுருக்கோம். எங்கள் குடும்பத்துக்கு எது ஒன்று தேவைனாலும் அம்மா மாதிரி நாங்கள் எங்கள் இந்து குடும்பம், எங்களுக்கு ஜபம்லாம் அது அளவுக்கு தெரியாது. நாங்கள் எது வேணுனாலும் போயிட்டு உடனடியாக எதை கேட்டாலும் எங்களுக்கு அதில் உடனே அந்த அம்மா எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நாங்கள் தலைமுறை துணுமாக எந்த எதிர்பார்ப்புன்றதை எங்கள் தேவை எது கேட்குறோமோ அதை உடனே அவங்க வந்து எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கறதுனால அவங்கள நாங்கள் அம்மா மாதிரி நம்புகிறோம். எங்களுக்கு அம்மா வீடுன்றதை விட இந்த வேளாங்கண்ணி அம்மா தான் நாங்கள் எழுந்ததும் அம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம். 10 நாள் நடந்து வந்ததே அந்த கொடியை பார்க்கறதுக்கு தான். அதை வந்து நாங்கள் திருப்தியாக பார்க்கணும். அந்த அம்மாவோட கொடியை கீழே இருந்து மேலே எழும்புறதை நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களோட வாழ்க்கை அந்த அம்மா கீழே இருந்து மேலே எழும்பி நல்லா பறக்கிற மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருப்போன்றது தான். இந்த வந்ததே அந்த கொடியை பார்க்கறதுக்கு தான். அதனால் வந்து ஒருத்தர் 1 மணிலேருந்து கூட இருக்கிறாங்க, 10 மணிலேருந்து கூட இருக்கிறாங்க. எங்களால் அவ்வளோ நேரம் இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முன்னாடி வெயில் மழை அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல. பார்க்க வேண்டியது கொடியை பார்க்கணுன்ற ஒரே நோக்கத்தினால நாங்கள் வரதால் அந்த கொடியை பார்க்கணுன்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு. மழையோ வெயிலோ மற்ற எந்த பிரச்சனையும் நாங்கள் 10 நாள் நடந்து வரோம். 10 நாளும் வழியில் வந்து அந்த வெயில் மழை காற்று எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். அதனால் அது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அந்த மாதா கொடியை பார்க்குறதுக்கு அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வரோம். அந்த ஒரு நம்பிக்கை தான். வீட்டில் இருந்து கும்பிட்டாலும் அந்த அம்மா நம்ம தேவைங்களை கொடுக்குறாங்க, கொடுக்காம இல்லை. எனக்கு என்னென்னா அம்மா வீட்டுக்கு போய் நான் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வந்தேன். அந்த சந்தோஷம் எனக்கு வேணும், ஒரு திருப்தி வேணுன்றது தான். இப்போ இங்கே நின்னா கூட தான் எனக்கு அம்மா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியும். வீட்டில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன அதுலேருந்து அந்த நிழல் எடுத்து தான் எல்லா இடத்துலையும் வச்சு அந்த அம்மாவை நினைக்கிறோம். அந்த அம்மா எல்லா தூணில் துரும்பில் எல்லாத்துலேயுமே தான் இருக்கிறாங்க. இல்லைன்னே இல்லை. அம்மா வீடு நாங்கள் நினச்சி வரோம், அவ்வளோதான். அந்த அம்மா இங்கே காட்சி கொடுத்ததால நாங்கள் வந்துட்டு போனால் இந்த வருஷம் எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த அம்மா நல்லா எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு திருப்தி, அவ்வளோதான். எல்லா அம்மாவும் ஒரே அம்மா தான் நான் சொல்லுவேன். மற்றவங்களோட கருத்து எப்படியோ இது தாய் வீடு. நான் வந்து அன்னையின் பக்தர். மற்ற குழுக்களெல்லாம் 18, 17, 19 இந்த மாதிரி கிளம்பும்போது நாங்கள் 20ஆம் தேதி கிளம்பி இங்கே வந்து 27ஆம் தேதி மதியம் ஒரு மணி 1:30 மணிக்கெல்லாம் மாதாவோட பாதத்தை நாங்கள் வந்து அடைஞ்சிடுவோம். அதுக்கு வந்து எங்களுக்கு முக்கிய காரணம் வந்து நாங்கள் குறுகிய காலத்தில் வந்து வயதானவர்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க, வருஷத்தில் நடந்து வரவங்களும் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 6 நாள் 6.5 நாளில் அன்னையின் பாதத்தை வந்து அடையிறதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் அந்த அன்னையின் மேலே கொண்ட நம்பிக்கையும் அந்த அன்னை எங்களுக்கு வழிநடக்க எங்களை பாதுகாத்துக்கிட்டு வரனாலும் அவங்கள நாங்கள் நினச்சி ஜெபித்து கொண்டும் எங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த பாத யாத்திரைக்குள்ளே அன்னையை தேடி வர அனைத்து பக்தர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்பதாலும் அன்னை எங்களோடு இருந்து வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையினாலும் அதனால தான் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரது வந்து எங்கள் உடலோ எங்கள் உள்ளமோ இல்லை, அன்னையின் அருளும் ஆசீரும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரனால தான் இவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் 20ஆம் தேதி கிளம்பி இங்கே 27 மதியம் வந்து எங்களால் அடைய முடியுதுன்னு காரணம் என்னன்னா இறைவனோட அருளும் அன்னையின் வழிகாட்டலும் அன்னையின் அருளும் ஆசீரும் எங்களோடு இருக்கிற நம்பிக்கையால் தான் நாங்கள் வந்து சேர்றோம். அன்னையினுடைய ஆசிரியரை பார்க்குறதுக்காக நாங்கள் 4 மணிக்கு வெயிலில் வந்திருக்கோம். ஏன்னா அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது எங்களுக்கு பாக்கியம். அன்னையின் கொடியை பார்க்குறாங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் அன்னையின் ஆசீர் வேண்டி அன்னை நம்மளுக்கு ஆசீர் வழங்க என்ற நம்பிக்கையில் அனைவரும் வந்துள்ளோம். அன்னையிடம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் தங்களுக்கு ஏற்பட்ட புதுமைகளை சொல்லும் சிலரை இப்போ பார்ப்போம். எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த விபத்தில் நீங்கள் என் கையை பார்த்தீங்கன்னா இந்த விபத்து நடந்தது உங்களுக்கு தெரியும்.
இந்த விபத்தில் என் உயிர் போக வேண்டியது. இருந்தாலும் மரியாவுடைய ஆசீர்வாதமும் அருளும் இருந்ததுனால என்னுடைய கையில் மட்டுமே விபத்து ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் நான் கடந்த 16 வருஷமாக பாத யாத்திரையாக போயிட்டுருக்கேன். மேரியே வாழ்க. அம்மாவை நான் காணப்போல் 25 வருஷமாக நான் காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இருந்தேன். ஆனால் அம்மா என்னை வர வைக்கவில்லை. போன வருடத்தில் அம்மாவை நான் பார்க்க வந்தேன். பார்க்கும்போது என் மகளுக்கு என் குழந்தை பேத்தி பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். என் பையன் இன்ஜினியரிங் படித்து அவனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அதுவும் நிறைந்து விட்டது. என் பையனுக்கு அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம், பிப்ரவரி மாதம் மேரேஜ். என் பெண்ணுக்கு ஒரு பேத்தி பிறந்தார். அம்மா போலே ஒரு பேத்தி பிறந்தார். அதுக்காக அம்மாவுக்காக நான் மொட்டை அடித்து வேண்டுதல் நிறைவேற்றினேன். ஆனால் அம்மா எனக்கு படிப்படியாக நிறைவேற்றுவான் என் நிச்சயம் உண்டு. அதற்காக அம்மாவுக்கு நான் என் உயிர் இருக்கவில்லை. இந்த மேரியம்மா நான் மறக்க மாட்டேன். என் பேர் ஜெயராஜ். என் தம்பி பேர் மாணிக்கம். என் தம்பி மாணிக்கத்துக்கு கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் அழுகி போச்சு. டாக்டர் 15 நாள் கெடு கொடுத்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி வேளாங்கண்ணிக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் என்னுடைய நோக்கம் என்னென்னா, என் தம்பிக்கு கிட்னி நல்லா ஆகணும், அது சரியாகணும். மாதா கிட்ட போய் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அல்ப ஆசையில் நான் இங்கே வந்தேன். நடந்து ஒரு வருடத்தில் நான் நடக்க முடியாமல் ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். 3ஆவது நாளில் மாதா எனக்கு வேறு ஆள் மூலியமாக ஒரு காட்சி மாதிரி கொடுத்தாங்க. அதாவது மாதா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நபர் மூலியமாக ஒரு அறிவுரை கொடுத்துறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அவங்கள திட்டினேன். ஏங்க என்கிட்ட சொல்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறேன், நீங்கள் திரும்பி என்னை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் நடந்து போகும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மாதா உங்கள் பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால அப்போ நான் உணர்ந்தேன், என்கிட்ட மட்டும் இவ்வளோ பேரை விட்டுட்டு என்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு நான் உணர்ந்து அதுலேருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். மாதா கிட்ட கேட்டேன், என் தம்பி 5 வருஷம் உயிரோடு இருக்கணும், அவன் கிட்னி 15 நாளில் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் உயிரோடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதா பாதத்துக்கு நான் வருஷம் ஆயுள் முழுக்க நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன். அதே மாதிரி 5 வருஷம் எனக்கு என் தம்பியை உயிரோடு கொடுத்தாங்க. 5ஆவது வருஷம் மறுநாள் என் தம்பி நான் நடந்து வந்துட்டுருக்கேன், 3ஆவது நாள் அங்கே இறந்துட்டான். அது பெரிய புதுமை எனக்கு. 5 வருஷத்தில் அவனுக்கு நான் நிறைய செஞ்சேன். ஏன்னா அவனுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி செஞ்சேன். மாதா அந்த புதுமையை எனக்கு கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இன்னும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக மாதாவுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மரியே வாழ்க. கோவா, மும்பை, நாக்பூர் என்று வட மாநிலங்களில் இருந்து வந்த சிலர் அன்னையிடம் வேண்டும் மற்றும் எதிர்பார்ப்பதை பற்றியும் காண்போம். My name is Selima Gomes. I came from Goa. I came to Velankani because I have faith in Mother Mary, and there are many problems I had before. Like my father used to drink. Now it's not drinking. Like I was like little poor. Like now we have like settled very well now. So I think my Mother Mary has given me lots more, and now I'm come to give thanks to her for this everything she has given to me in my life, and I hope Mother Mary will keep us safe in my life. Jesu, praise the Lord. My name is Sarika Thomas. I came here from Nagpur with my family and my relatives. 10 years ago I came here, but now after 10 years I came here, and I am wishing for this first for flag hosting. Pray to Malangni that for good health of my family and my relatives. मेरा नाम रीता थॉमस फ्रांसिस है. मैं नागपुर अजनी पैरिश संत अंतोनी चर्च से हूँ. मैं यहाँ पे 10 साल पहले वेलांगनी में आई थी, उसके बाद अभी आ रही हूँ. मुझे यह वेलांगनी का तीर्थ स्थान बहुत अच्छा लगा है. मैं यहाँ पर आके बहुत अपने आप को बहुत गर्व महसूस करती हूँ. मुझे वेलांगनी माता से बहुत कुछ प्राप्त हुआ है. मैं उसकी दया से मैं अपने आप को चंगा महसूस करती हूँ. मुझे ऐसा लगता है कि मैं यहाँ आने के बाद मैं बहुत स्वस्थ हो गई हूँ. मेरा स्वास्थ्य बहुत ख़राब था, मुझे कमर में दर्द था, और मैं जैसे ही यहाँ पे आई हूँ मेरे कमर का दर्द दूर हो गया है. मेरे पति को 2 साल पहले अटैक आया था. मैंने वेलांगनी माता से प्रार्थना करी कि मुझे मेरे पति को अच्छा कर दे, और वह मुझे प्राप्त हुआ है. इसके लिए मैं वेलांगनी माता को धन्यवाद देती हूँ कि मेरा परिवार और मैं बहुत कुशल पूर्वक हूँ.
मैं आशा करती हूँ कि आने वाले साल भी यदि वेलंगनी माता ने मुझे बुलाया तो मैं यहाँ पर बराबर आऊँगी और वेलंगनी माता के दर्शन करके जाऊँगी। यह मुझे वेलंगनी माता से प्राप्त हुआ है, इसके लिए मैं बहुत अच्छा महसूस करती हूँ। धन्यवाद। அன்னையின் இக்கொடியேற்றத்தை பற்றியும் திருவிழாவை பற்றியும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் கூறுகையில், இன்று முதல் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, கொங்கணி, மராத்தி மொழிகளிலே திருப்பலிகள் நிகழ்வுறும். மாலையிலே தேர்ப்பவனியும் நடைபெறும். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பெரிய தேர்ப்பவனி நடைபெற்று 8ஆம் தேதி மாலையிலே கொடியிறக்கத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறும். அன்னையின் கொடியேற்றத்தை காண்பதற்காக குவிந்த மக்கள் கூட்டம் கடற்கரை நிறைந்த பகுதியில் கடல் மணல் போன்று கூட்டம் கூட்டமாக அன்னையின் ஆசீருக்கு காத்திருந்த வேளையில் அன்னையின் தேர் மற்றும் கொடி பவனியாக வர மரியே வாழ்க மரியே வாழ்க என்று சொல்ல அன்னையின் கொடிப்பாடல் ஆரம்பித்தது.